பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 5 verse 17. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை, கருத்துள்ள ஜெபம் செய்வதற்கு ஒப்புக்கொடுங்கள், எட்டாத காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கருத்துள்ள ஜெபம் செய்வதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், எட்டாத காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் தமிழக அரசியலிலே இந்த நாளிலே நாம் தேர்தலின் முடிவுக்காக காத்திருக்கிறோம். அநேக நாட்களாக நாம் எல்லாரும் கூடி ஜெபித்து கொண்டிருந்தோம். இப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி இந்த மாநிலத்திற்கு ஏற்ற தலைவர்களை அவர் ஏற்படுத்தி தருவாராக. அதற்கு நாம் செய்தது கருத்துள்ள ஜெபம். எப்போதுமே நமக்கு இந்த கருத்துள்ள ஜெபம் தேவை. இதை ஆங்கிலத்திலே ஏர்னஸ்ட் ப்ரேயர் என்று சொல்லப்படுகிறது. ஏர்னஸ்ட் ப்ரேயர் என்றால் நாம் பெற்றுக்கொள்ளுவோம், இந்த காரியம் நமக்கு கிடைக்கும், இது கைகூடி வரும் என்கிற நிச்சயத்தோடு அந்த நிச்சயம் கிடைக்கும் வரைக்கும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஒரு காரியத்துக்காக நாம் ஜெபிக்கும்போது அந்த காரியம் நமக்கு கிடைக்கும், இது முடிக்கப்படும் என்கிற அந்த ஷூரிட்டி, அந்த சர்டைனிட்டி, அந்த நிச்சயம் நம்முடைய ஆத்துமாவிலே கொடுக்கப்படுகிற வரைக்கும் நாம் ஜெபிப்பதற்கு பெயர்தான் கருத்துள்ள ஜெபம். இந்த பகுதியிலே ஒரு அருமையான காரியத்தை பார்க்கிறோம். எலியா கருத்துள்ள ஜெபம் செய்ததாக இந்த பகுதி சொல்லுகிறது. இதில் யாக்கோபு நிருபக்காரன் ஒரு அருமையான காரியத்தை சொல்லுகிறார். அது நமக்கு வித்தியாசமாகவும் கூட தோன்றியிருக்கலாம். அடிக்கடியாக வேதத்தை வாசிக்கிற ஒரு சிலருக்கு இப்பொழுது நான் சொல்லுகிற காரியம் நான் சொல்லும்போதே அது உங்களுடைய மனதிலே தோன்றும். ஒரு சிலருக்கு இப்பொழுது நான் சொல்லப்போகிற காரியம் அது ஏன் என்ற குழப்பத்தில் கூட நீங்கள் இருந்திருக்கலாம். அது என்னவென்றால், அவர் இந்த பகுதியிலே சொல்லுகிறார், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். பழைய ஏற்பாட்டிலே எலியாவை குறித்து நாம் வாசிக்கிற இடங்களிலே மழை பெய்யாதபடிக்கு எலியா ஜெபித்ததாக வேத பகுதி இல்லை. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலிருந்து எலியாவினுடைய அந்த பகுதி ஆரம்பிக்கிறது. அதிலே நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது மழை பெய்வதற்கு தான் எலியா கர்மேல் பர்வதத்திலே ஜெபித்தார். ஆனால் இங்கு யாக்கோபு நிருபக்காரன் சொல்லுகிறார், மழை பெய்யாதபடிக்கு ஜெபித்திருக்கிறார். ஆம், அதுதான் உண்மை. அது நாம் பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கவில்லை என்றாலும் வேதம் சொல்லுகிற உண்மை அதுதான். எலியா மழையை நிறுத்துவதற்கு முன்பதாகவும் அவர் ஜெபித்திருக்கிறார். அந்த ஜெபமும் எங்கு நடைபெற்றிருக்கிறது? கர்மேல் பர்வதத்தில் நடைபெற்றிருக்கிறது. அந்த ஜெபம் எவ்வளவு நாட்கள், எவ்வளவு நேரங்கள் நமக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்று அதிலே இருந்திருக்கிறது, கருத்து இருந்திருக்கிறது. அந்த கருத்து என்ன தெரியுமா? எலியாவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கிற வரைக்கும் அவர் முட்டி போட்டிருக்கிறார். ஆகாப்கிட்ட போய் நான் சொல்ல போகிறேன், இனிதான் மழை நிற்க போகுது, இப்போயே நின்ன மழை இல்லை, இனிதான் மழை நிற்க போகுது, இனிதான் பனி பெய்யாமல் இருக்க போகுது, அதுவும் 3 வருஷமும் 6 மாத காலமும் நடக்க போகுது, அது நடக்கும், நடைபெறப் போகிறது என்கிற நிச்சயத்தை எலியா பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் முழங்காலில் நின்று ஜெபித்து விட்டு பிற்பாடு ஆகாபினிடத்தில் வந்து அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இனி இந்த தேசத்தில் 3 வருடமும் 6 மாத காலத்திற்கு மழையும் பெய்யாது, பனியும் பொழியாது என்று சொல்லி அவர் ஷூரிட்டியோட கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தையினுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், உங்கள் ஜெபத்தில் கருத்து இருக்கிறதா? அந்த கருத்து வரும் வரைக்கும் நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? உங்கள் ஜெபத்தின் உறவிலே கர்த்தர் இதை எனக்காக செய்வார், அந்த ஷூரிட்டி வந்ததுக்கப்புறம் நீங்கள் எழும்பணும். எழும்பின பிற்பாடு என்ன செய்யணும்? எலியாவை போல் 2 காரியம் செய்யணும். ஒன்று, விசுவாசத்தை உள்ளே வாங்கணும். நமக்கு அந்த நிச்சயம் வந்துட்டுனாலே நமக்குள்ள ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆகிடும். இது நடக்க போகுது, இப்படி தான் கர்த்தர் செய்ய போகிறார்.
மூன்றாவது ஒரு காரியம் அங்கே நடக்கும். அது என்ன? விசுவாச அறிக்கையை நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. இயேசு கிறிஸ்துவும் பாருங்கள், 4 நாட்கள் மரித்து போன சரீரத்தை லாசருவை எழுப்புவதற்கு முன்பதாக தன்னுடைய சீஷர்களை கூப்பிட்டு அவர் சொல்லுகிறார், வாருங்கள் நாம் போய் நித்திரையாக இருக்கிற லாசருவை எழுப்புவோம். அப்போ இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இந்த கான்ஃபிடென்ஸ் எப்படி வந்துச்சு? இயேசு ஏற்கனவே ஜெபம் பண்ணுகிறவர் என்று நமக்கு வேதத்தில் தெரியும். அதிகாலையில் ஜெபிக்கிறவர், மாலையில் ஜெபிக்கிறவர், இடைவிடாமல் ஜெபிக்கிறவர், இரவு வேளையில் ஜெபிக்கிறவர். அப்போ ஒரு காரியத்துக்காக இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணி இப்போ லாசருவின் காரியத்தில் அவருக்கு பிதா ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறாரு. 4 நாளானாலும் கல்லறைக்குள்ளே இருந்தாலும், குமாரனே நீங்கள் போய் அங்கே நின்று லாசருவே வான்னு சொல்லும்போது அவன் வருவான், உங்கள் ஜெபத்துக்கு பதில் உண்டு, நீங்கள் போங்க அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் வந்ததுக்கப்புறம் அவர் அங்கே இருக்கிற சீஷர்களை பார்த்து சொல்கிறார், வாருங்கள் நாம் போகலாம். அப்போ தான் தோமா சொல்கிறாரு, நாம் எல்லோரும் வாங்க போகலாம், அங்கே போய் கல்லடி போட்டுட்டு வருவோம், அங்கேயும் போய் ஜனங்க நம்மளை கல்லெடுத்து அடிப்பாங்கன்னா அவர் தான் அங்கே அவிசுவாசப்படுறாரு தோமா. அப்போ தான் இயேசு சொல்லுகிறாரு, நீ விசுவாசத்தோடு வாங்க, இந்த காரியத்தை கர்த்தர் செய்வார், பிதா நமக்காக செய்வார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி உங்கள் முழங்கால்கள் பலப்படட்டும். ஏர்னஸ்ட் ப்ரேயர் வைங்க. ஏதோ நம்ம ஜெபம் பண்ணோம் எழுமணும்னு இல்லாமல் இது நடக்குன்ற கான்ஃபிடென்ஸ் வர்ற வரைக்கும் முட்டி போடுங்க. வந்ததுக்கப்புறம் விசுவாச வார்த்தையை பேசுங்க. கர்த்தர் உங்களுக்கு எட்டாத காரியம், மழை பெய்யாமல் நிற்கிறதுலாம், வானத்தை அடைக்கிறதுலாம் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லையா? அந்த அளவுக்கு கர்த்தர் உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். அவர் பதிலை கொடுக்கிற நல்ல தேவன். ஜெபிப்போமா? பிதாவே, இந்த நாளிலும் நீர் கொடுத்ததான வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். கருத்துள்ள ஜெபத்தினால் நாங்கள் எட்டாத உயரத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்ததான வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எலியா எங்களைப் போல பாடுள்ள மனுஷன், அனுதினமும் இருக்கிறதான உபத்திரவம் உண்டு, சரீர பலவீனங்கள் உண்டு, அன்றாட பிரச்சனைகள் உண்டு. இதன் மத்தியிலும் தன்னுடைய முழங்காலை முடக்கி கருத்தான ஜெபத்தினாலே அவர் பெற்றுக்கொண்ட விசுவாசத்திற்காக, விசுவாச அறிக்கைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். அதே பாதையில் எங்களை நடத்துங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் எங்களுடைய மாநிலத்தின் தேர்தலை உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்துருக்கிறோம். நீர் எங்களுக்கு நல்ல ஆண்டவரே தலைவர்களை ஏற்படுத்தி தருவீர். இந்த மாநிலத்தின் மீது உமக்கு இருக்கிறதான மிகப்பெரிய அக்கறைக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. அதை நாங்கள் பெற்று உடைய நாமத்தையும் உயர்த்த, சுவிசேஷத்திற்கு தடையில்லாத ஒரு நல்ல அரசாங்கத்தை கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அமேன்.